ஹலோ 11th ஸ்வாக்குட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்காத பிள்ளைங்க மறக்காமல் பார்த்து நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஒரு வேளை தேடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 1ல் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிஃபர் அண்ட் மெஷரிங் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ். பேஜ் நம்பர் 12 இருக்குப்பா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபிசிக்ஸ் நோட் எடுத்து கூட பேக் சைடில் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு போட்டு கூட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கோங்கப்பா. இது உங்களுக்கு டில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ கொடுக்குற இந்த 7 கொஸ்டினை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டமில் 5 மார்க் ஃபுல்லாகவே எழுதிடலாம். சரிங்களாடா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டிங்களாடா? எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிஃபர் அண்ட் மெஷரிங் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ். பேஜ் நம்பர் 12 இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்ஸ். பேஜ் நம்பர் 13, 15 இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டமில் வரும். தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. இது கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்கடா. சரிங்களா? எக்ஸ்பிளைன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீட்டமில் 5 மார்க் எப்படி இருக்கும்னா, யூனிட் 1லேருந்து 2 கொஸ்டின் கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்கடா. அதான் ஆர் அப்படின்னு கொடுத்து அல்லது அப்படின்னு கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதில் டெஃபினட்டாக இது ஒன்று கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டினை மிஸ் நடத்தும் பொழுது நல்லா படிச்சுக்கோங்கடா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ்? எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 23, 24 இருக்குடா. What do you mean by propagation of errors? Explain the propagation of errors in addition and multiplication. Page number 23, 24. Mark பண்ணிட்டீங்களாடா? Next question போயிடலாமா? Third question, explain the conversion of physical quantity from one system of unit to another with the example. 1. Convert 76 centimeter of mercury into Newton meter minus 2 using the method of dimension. Page number 32 இருக்குடா. பேஜ் நம்பர் 32 போயிட்டீங்களா? மார்க் பண்ணிடுங்க இந்த கொஸ்டினை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதிலே செகண்ட் கொஸ்டின்ரா, தேர்ட்லேயே செகண்ட் கொஸ்டின். இஃப் த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன் எஸ்ஐ இஸ் 6.6 into 10 to the power of -11 Newton meter squared kilogram minus 2, then find its value in CGS system. Page number 33 இருக்குடா. குறிச்சிட்டிங்களா செல்லா குட்டீஸ்? So next question போயிடலாமா? Fourth question, obtain an expression for the time period t of a simple pendulum. The time period t depends on a mass m of a book, length l of a pendulum, and acceleration due to the gravity g at the place where the pendulum is suspended. Constant k equal to 2 pi. The most important 5 mark. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்கடா. பேஜ் நம்பர் 34 இருக்கு பாருங்கடா. இந்த கொஸ்டினை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு இந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், த ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் அ பாடி மூவிங் இன் அ சர்க்குலர் பாத் டிபெண்ட்ஸ் ஆன் அ மாஸ் ஆஃப் அ பாடி m, velocity v and radius r of a circular path. Obtain the expression for the force by dimensional analysis method. Take the value of k equal to 1. இதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யார் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுறீங்களோ அவங்களோட சர்ப்ரைஸ் இருக்குது. சரிங்களாடா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்ஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ எரர்ஸ் ரிலேட்டடாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதில் வேணால் நம்ம எரர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்டா. சொன்ன எரர்ஸ் ரிலேட்டடாக வந்து எது வந்தாலும் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 20, 21 இருக்குடா எரர்ஸ் கொஸ்டின். சரிங்களா? நீங்கள் இப்போ இந்த 7 கொஸ்டினில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒனில் இருக்கிறது. செகண்ட் இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் சொன்னால அந்த கொஸ்டின். அட் த சேம் டைம் டி ஆஃப் அ சிம்பிள் பெண்டலம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொன்னால அது. அட் த சேம் டைம் இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ 7th and last question, what do you mean by propagation of errors? Explain the propagation of errors in difference and division or quantity of two quantities.
பேஜ் நம்பர் 24-25 இருக்குடா. அந்த எரர்ஸில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அடிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் டிவிஷன் ஆர் குவாடினேட் சொல்லி கேட்டிருக்காங்களே. ஸோ அந்த எரர்ஸ் ரிலேட்டடாக எது வந்தாலும் நல்லா படிச்சுக்கோங்கடா. ஸோ இந்த 7